வணக்கம். கேப்டன் விஜயகாந்த் வெறும் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லைங்க. அவர் எப்படி பசியை போக்கும் அன்னதான பிரபுவா மாறினாருன்னு இன்னைக்கு பாப்போம். சினிமாவின் பகட்டுக்கு பின்னாடி பல ஜூனியர் ஆர்டிஸ்ட்களும் தொழிலாளர்களும் தினமும் பசியோட போராடினாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? 80கள் 90கள்ல செட்ல ஒருத்தரோட அந்தஸ்த பொறுத்து தான் சாப்பாடு போடுவாங்க. நிஜமாவே இது ஒரு கசப்பான உண்மைங்க. ஆனா கஷ்டப்பட்டு மேல வந்த கேப்டனுக்கு அந்த ஏழை தொழிலாளிகளோட பசியும் வலியும் ரொம்ப ஆழமாவே புரிஞ்சிருந்தது. அவரு பெரிய ஹீரோவா ஆன உடனே இன்றைய கார்ப்பரேட் உலகமே கத்துக்க வேண்டிய ஒரு அதிரடி நிர்வாக புரட்சியை செஞ்சாரு. நான் என்ன சாப்பிடுறேனோ அதுதான் கடைசி லைட்மேனும் சாப்பிடணும். இதுதாங்க அந்த ரூல். சமத்துவத்துல எந்த சமரசமும் கிடையாது. இது வெறும் சாப்பாடுலிங்க. எல்லாரும் சமம்னு காட்டுனது மூலமா செட்டோட மனநிலையே மாறிச்சு. இது ஒரு சிறந்த டீம் பில்டிங் பாடம். ஸ்டூடியோவோ அவுட்டோரோ அவரை சுத்தி யாரும் பசியோட இருந்ததே இல்ல. இந்த பாசம்தான் அவங்க கிட்ட ஒரு நிரந்தர விசுவாசத்தை உருவாக்குச்சு. கோடம்பாக்கத்துல சுத்தின அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், லைட்மேன்கள்னு பலரோட பசிய போக்கி சினிமா இண்டஸ்ட்ரியோட பவர் டைனாமிக்ஸையே கேப்டன் மாத்திட்டாரு. சூப்பர் ஸ்டார்கள் வரலாம் போகலாம், ஆனா இப்படிப்பட்ட சமத்துவ தத்துவம் தான் உண்மையான விசுவாசத்தை உருவாக்கும். கேப்டன் ஒரு சிறந்த முன்னுதாரணம். ஆனா இந்த அதீத மனித நேயத்தால 2000கள்ல அவரோட மெகா பிளாக்பஸ்டர் படம் என்னென்ன பாக்ஸ் ஆஃபீஸ் சவால்களை சந்திச்சுதுன்னு யோசிச்சு பாருங்க.